நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புவனா, அம்மா, சமைச்சதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேம்மா. யாருக்கும் எதுவும் பரிமாற வேண்டாம். இன்னைக்கு சீதா செஞ்ச கேசரிய ராம் சாப்பிட போறான். ஓ சாரி சாரி சாரி, நாக்கு உளறிடுச்சு. சித்ரா செஞ்ச கேசரிய ராம் சாப்பிட போறான். அப்படியே நாமளும் சாப்பிட போறோம். சீதா, கிச்சன்ல நான் கேசரி செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. ஏன் தயங்குற? போ, போய் எடுத்துட்டு வா. ஒரே குழப்பமா இருக்கே. கேசரிய நாம தானே செஞ்சோம், அத்தை செஞ்சதா சொல்றாங்க. கடவுளே காப்பாத்து. சீதா, உன் கையால முதல்ல ராமுக்கு வை. கேசரினா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அண்ணி, நீங்க பயப்படாம பரிமாறுங்க. நீங்க செஞ்சாதான் அண்ணன் சாப்பிட மாட்டாரு. சித்தி செஞ்சது தானே, ரொம்ப பிரியமா சாப்பிடுவாரு. ராம், சாப்பிடுப்பா. சாப்பிட்டு பார்த்து அம்மா கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. போடு. போடு போடு. போதும் போதும், அவங்களுக்கு போடு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. போதும் போதும். சூப்பரா இருக்குமா. இது மாதிரி ரொம்ப ருசியா நான் சாப்பிட்டதே இல்ல. எப்போ நீங்க செய்யறதை விட இன்னைக்கு செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமா. இது சித்தி செஞ்ச மாதிரி தெரியலையே. சித்தி செய்யறதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. சித்ராவோட கைப்பக்குவம் 26 வருஷமா எனக்கு தெரியும். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. சித்ரா, அப்படி என்ன எல்லாரும் பாராட்டுற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணிருக்க. பழக்கமா போடுற நெய், முந்திரி, திராட்சை அதானே போட்டிருக்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாய் பாசத்தையும் அன்பையும் சேர்த்து போட்டிருக்கேன் என் மகனுக்காக. ஓ, அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வைங்கம்மா. சீதா, ராம் எப்படி விரும்பி சாப்பிடறான் பாரு. இன்னும் 2 கரண்டி போடு. எல்லாரும் சாப்பிடுறாங்களா? நாம கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அண்ணா, நீ என்ன சொல்ல வர? இது அம்மா செஞ்சது இல்ல, சீதா செஞ்சதுன்னு சொல்ல வரியா? அண்ணனை எப்படியாவது ஏமாத்தி சாப்பிட வைக்கிறதுக்காக
சீதா போட்ட டிராமான்னு சொல்ல வரியா? கல்பனா உன் யோசனை கூட நல்லா தானே இருக்கு. அண்ணி எப்ப செஞ்சாலும் அண்ணன் சாப்பிட மாட்டாரு. அண்ணனை சாப்பிட வைக்கிறதுக்காக சித்தி செஞ்சதுன்னு சொல்லி சாப்பிட வச்சிடலாமா? அது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இந்த ராம யாராலையும் ஏமாத்த முடியாது. அமிர்தமாவே இருந்தாலும் வேற யார் கைப்பக்குவத்துக்கும் நான் ஏமாறவே மாட்டேன். பாட்டி, ஆ? நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஒரு நிமிஷம். கர்ச்சீஃப் மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். சீதா, ஆ? வாமா, இங்க உட்காரு. உட்காரு. உன் புருஷனுக்கு உன் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. அத வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறான். நீ கர்ச்சீப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்னானே, அதை கவனிச்சியா? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மேல அதிக பிரியம் வச்சிருக்கான்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டே இரு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். இன்னும் உன் மேல பிரியம் வரணும்னா நான் சொல்றபடி கேளு. என்ன செய்யணும் பாட்டி? நல்லா அலங்காரம் பண்ணிக்க. பார்த்தா பொம்மை மாதிரி பளபளன்னு இருக்கணும். அவ ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்ததும் அப்படியே பெருமூச்சு விட்டு கட்டி பிடிச்சுக்குவான். நான் கேரண்டியா சொல்றேன். ஆனா பாட்டி, இப்போ நான் அழகா இல்லையா? அழகா இருக்கிறது வேற, அலங்காரம் பண்ணிக்கிறது வேற. நீ அழகா இருக்கிறது மட்டும் போதாது, நீ நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டாதான் அவன் உன் மேல இஷ்டப்படுவான். ம். அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. நான் செய்யற சமையல் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனா இவருக்கு மட்டும் பிடிக்கலையே. ஏன் அப்படி நினைக்கிற? நீ செஞ்ச கேசரிய அவன் எப்படி ரசிச்சு சாப்பிட்டா? அப்போ உன் சமையல் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல பாட்டி, நான் செஞ்சதுன்னு தெரிஞ்சு சாப்பிடலையே. அவங்க அம்மா செஞ்சதுன்னு நினைச்சுதானே சாப்பிட்டாரு. அதுக்கு எப்படி நான் சந்தோஷப்பட முடியும்? அது இல்ல சீதா, அவ இத்தனை வருஷமா அம்மா சமையலை சாப்பிட்டு வளர்ந்தவன். அவ செய்யற சமையல் டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க அம்மா என்ன சமைச்சு போட்டாலும் ரசிச்சு சாப்பிடுறான். கொஞ்சம் பொறுமையா இரு. போக போக நீ செய்யற சமையலும் அவனுக்கு பிடிச்சிரும். உன் சமையலை அவன் சாப்பிட்டு பழகிட்டா உன்கிட்ட வந்து அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அவன் வரும்போது நல்ல பிரமாதமா அலங்காரம் பண்ணி அவன் முன்னாடி வந்து நில்லு. சரியா? சரி பாட்டி. ம். இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு ராம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
யாரது? பாட்டி நீங்க இருங்க, யாருன்னு நானே பாக்குறேன். நீங்க ஆ, இருங்க. யார் வேணும்? மேடம் இங்க சீதாங்கிறது யாரு? ஆ, சீதாங்கிறது நான் தான். சொல்லுங்க. மேடம் நான் லக்ஷ்மி ஜுவல்லர்ல இருந்து வர்றேன். ஆர்னமெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்களா? ஆமாமா, ஆர்டர் பண்ணிருக்கேன். கொடுங்க. ஓகே. சரியா இருக்கான்னு பாத்துங்க மேடம். இதோ கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஓகே. மேடம். யாரும்மா அது? பாட்டி, அது யாரோ பக்கத்து வீட்டுக்கு வந்தவங்க தெரியாம இங்க வந்துட்டாங்க. நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீங்க சரி போங்க. சரி. அவன் வரும்போது நல்ல பிரமாதமா அலங்காரம் பண்ணி அவன் முன்னாடி வந்து நில்லு. அப்படியே பெருமூச்சு விட்டு கட்டி பிடிச்சுக்குவான். எங்க அண்ணனை மயக்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியா? இரு இரு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அண்ணி, அண்ணி, சாரி அண்ணி. ஐயோ, எதுக்கு? இல்ல, அன்னைக்கு சமையல் போட்டி வச்ச அன்னைக்கு உங்க மனசு நோகுற மாதிரி நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இப்போ உங்களை பத்தி நல்லபடியா அண்ணன் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கும் உங்க மேல பிரியம் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு அவரு பரிசு வாங்கி கொடுத்திருக்காரு. என்னது? இது வந்து காஸ்ட்லியான தங்க நெக்லஸ் உங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கா? ஆமா, உங்களுக்கே உங்களுக்காக தான். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இத போட்டுக்கிட்டு நீங்க அண்ணன் முன்னாடி நின்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்க மேல பிரியம் இன்னும் அப்படியே ஜாஸ்தி ஆகும். ஆமா நீ இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு திறந்து பாருங்க. டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ப்ளீஸ் அண்ணி, ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். போடு மகளே போடு. நகைய போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு. வாழ்க்கையில இனி நகை மேல உனக்கு ஆசையே வராது. அண்ணா கூப்பிட்டீங்களா? ஆமா ரவி, வா. இந்த நியூ ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அத பார்த்துட்டு அப்பா என்ன பாராட்டினாரு. ஆனா அந்த கிரெடிட் எல்லாம் உன்னதான் சேரும். நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. அத சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். கீப் இட் அப். தேங்க்ஸ்ண்ணே. சார், யா, கம் இன். ஓகே. வாட்? ஜுவல்லரி ஷாப்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பில்லா? இவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் வாங்கிருப்பா? ஹலோ, நான் ராம்குமார் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். உங்க கடையில 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எதுவுமே வாங்கலையே. பில் அனுப்பியிருக்கீங்க? நீங்க வாங்கல சார். உங்க மனைவி சீதா தான் கடைக்கு ஃபோன் பண்ணி நகையை வீட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க. என்னது? என் மனைவி சீதாவா? ஆமா சார், அவங்களே தான் ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப தங்கமானவங்களா தெரியுறாங்க சார்.
இன்னும் கூட நகையெல்லாம் வாங்கி கொடுங்க சார். சரி சார், நீங்க போன வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, என்ன காலையில இருந்து வெளியவே வரல? அக்கா, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவையில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இது என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. ரொம்ப காஸ்ட்லி. பார்த்தாலே தெரியுது, ரொம்ப விலை இருக்கும் போலதான் இருக்கு. ஏது நெக்லஸ் இங்க எப்படி வந்துச்சு? அதுவா, அது அவர் வாங்கி கொடுத்தது. அவருனா உன் வீட்டுக்காரர் ராம்குமாரா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.